நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரைட் சைடில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபர்தராக வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபை ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கடாயை சூடு பண்ணிடலாம். கடாய் சூடானதும் அதில் ஒரே ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். அதாவது ரவையோட பச்சை ஸ்மெல் கொஞ்சம் லைட்டாக போகும் பார்த்திங்களா, லைட்டாக கலர் பொன்னிறமாக மாறின பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரவை தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம். இப்போது ரவையை வறுத்துக்கிட்டு இருக்கும் போதே இதில் 2 தேங்காய் அந்த பேக் சைடில் உள்ள அந்த ப்ரௌன் கலரில் அதை தோலை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதை ரிமூவ் பண்ணிட்ட பிறகு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஸ்வீட்டுக்கு இந்த தேங்காவை நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நான் சேர்த்துக்க போகிறேன். கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம மறுபடியும் ரவையை நல்லா வறுபட்டுடுச்சா செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரவையோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தேங்காய், அதை சேர்த்து இதோடைய நிறம் நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம். தேங்காய் பீஸை சேர்த்துக்கிட்ட பிறகு நம்ம தீயை ரொம்பவே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம தீயை கூட்டிக்கக்கூடாது. அப்படி குறைச்சி வச்சுட்டு இப்போ நம்ம இந்த அளவுக்கு நிறம் மாறினதுமே அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்ட பிறகு நம்ம 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் அதாவது நம்ம ரவை 1 கப் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 3/4 கப்லேருந்து 1 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி, எல்லாத்துக்குமே கப்பு சேம் மெஷர்மெண்ட்டு தான், ஒரே கப்பு தான் நான் அளவு எடுத்திருக்கேன். 1 கப் ரவைனா 3/4 கப்லேருந்து 1 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். 1/2 கப் தண்ணி. இப்போ இதில் பாவுக்கு பதம் எதுவுமே வர வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு சீனி மெல்ட் ஆனால் போதும். இப்போ எனக்கு அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையும் தேங்காய் பீஸையும் சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஜஸ்ட் 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஏலக்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நான் மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதிகமெல்லாம் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கல. ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காய் பீஸை வறுக்க சேர்த்தோம். இப்போ ஜஸ்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டோம், ஏன்னா அடிப்பத்தமாக இருக்கிறதுக்காக. இதில் நான் முந்திரி பீஸ் நுறுக்கி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், தேவைப்படலைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. நமக்கு அந்த சர்க்கரை கரைஞ்சதுமே அதில் ரவையை சேர்த்துக்கிட்டோன்னா உடனே 5 நிமிஷத்தில் நமக்கு எல்லாமே திரண்டு ஒன்று சேர்ந்து அந்த கடாயில் ஒட்டாமல் வரும். அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் நம்ம நெய்யோ இல்லை தேங்காய் எண்ணெயோ க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம ரவை மிக்சரை சேர்த்துட்டோன்னா அதில் நான் கொஞ்சமாக கார்னிஷ்காக அந்த நொறுங்கல் பீஸ் முந்திரி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த முந்திரி பீஸை நொறுக்கி சேர்த்துக்கிட்டேன். முந்திரி ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் அப்படியே கூட ஆற வச்சுட்டு அதை ஸ்லைஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பீசஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சுலபமான ஸ்வீட்டு. இது நம்ம ஈவினிங் டைம்லேயே சரி, நமக்கு எப்போ தோணுதோ இதை ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு ஒரு சிம்பிளான ஸ்வீட்டு. இந்த ஸ்வீட்டை நம்ம ஸ்டோர் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தேங்காவை தேங்காய் எண்ணெயில் நல்லா வறுத்து தான் சேர்த்துருக்கோம். அதனால் சீக்கிரம் அந்த ஸ்வீட் கெடாது. கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நீங்களும் அதை செய்து பார்த்துட்டு உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.